Hello friends, welcome back to my channel. என்ன ருசிக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கொஞ்சம் டிஃபரெண்டான இட்லி சாம்பார். இது செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு 1/4 கப், பச்சை பயிறு 1/4 கப், துவரம் பருப்பு 1/4 கப், பெரிய வெங்காயம் 1 கப், 2 மீடியம் சைஸ் கரெக்ட்டா இருக்கும். தக்காளி 1 கப், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் 3 to 4 பீஸ், தண்ணீர் 2 3 கப் தேவைப்படும், பூண்டு 1 பல், கொத்தமல்லி தழை 1 கப், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த எடுத்து வச்சுருக்க 3 பருப்பையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பாசி பயிறு இல்லைன்னா அதுக்கு பதிலாக தட்டாம்பயிரும் சேர்த்துக்கலாம். தட்டாம்பயிறுனா ஒரு 2 to 3 hours ஊற வச்சு சேர்த்துக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம், அப்புறம் தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பாரை. நார்மலாக நம்ம பாசிப்பருப்பு இல்லை துவரம் பருப்பில் தான் சாம்பார் செய்வோம். இந்த பயிர் சேர்த்து செய்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து, அதாவது இந்த காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேருங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் பூண்டை வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிக்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த சாம்பார் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, டேஸ்டான ரெசிபியும் கூட. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் விட்டு இந்த ஏர் இறங்கின பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக எல்லா பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம தண்ணி நிறைய சேர்த்தோம்னா குக்கரை விட்டு மேலே அந்த குக்கர் விசில் வரும்போது வெளியிலலாம் தண்ணி இந்த பருப்பெல்லாம் சேர்ந்து வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு கம்மியாக தண்ணி சேர்க்குறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு ஊற்றிடலாம். தாளிக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெங்காயம் சிறிதளவு, கருவேப்பிலை. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் ஜீரகம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதை நம்ம அதில் கொட்டிடலாம். நான் இதில் பெரிய வெங்காயம் தான் சேர்த்து தாளிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான ஈஸியான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.